Hi guys, this is Niru. இன்னைக்கு நான் உங்களுக்கு மில்க் டஃபி எப்படி செய்யறேன்னு செய்து காட்ட போறேன். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. நீங்க குயிக்கா வீட்ல இதை செய்து சாப்பிடலாம். கண்டென்ஸ் மில்க் இருந்தாலே போதும், நீங்க நினைச்ச உடனே இதை செய்யலாம். முதல்ல நாங்க மில்க் டஃபி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். கண்டென்ஸ் மில்க் 300 ml எடுத்திருக்கிறேன். அந்த டின்னிட அளவுக்கே நான் இன்றைக்கு 300 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். பட்டர் 15 கிராம். அடுத்ததா தண்ணி நான் கண்டென்ஸ் மில்க் சின்னடா அளவிட அரைவாசிக்கு நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன். கஜு 60 கிராம். நீங்க பீனட்ஸும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் எடுத்து வச்சிருக்கிற 60 கிராம் கஜுவை சின்ன வெட்டி தான் நீங்க யூஸ் பண்ண போறேன். அப்பதான் மில்க் டஃபியை கட் பண்ணும் போது அது ஈஸியா இருக்கும். அதோட நாங்க மில்க் டஃபி சாப்பிடும் போது ஒவ்வொரு பைட்டுக்கும் கஜு இலகுவாக கடிபடக்கூடியதாகவும் இருக்கும். மில்க் டஃபி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலே நாங்க மில்க் டஃபி செய்துட்டு ஊத்துறதுக்கான ட்ரையை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க வேணும். ஏன்னா நாங்க மில்க் டஃபி செய்து முடிச்ச உடனே அதை சுட ஊத்தி லெவல் பண்ண வேணும். அந்த டைம்ல அந்த ட்ரையை ரெடி பண்ண எங்களுக்கு டைம் கிடைக்காது. அதுக்காக நான் ஒரு கிளாஸ் ட்ரை எடுத்து அதுக்கு நான் பட்டர் கீழே பூசுறேன். அப்பதான் எங்களுக்கு எடுக்கக்குள்ள அது இலகுவாக எடுக்கக்கூடியதா இருக்கும். முதல்ல கண்டென்ஸ் மில்கை நான் பேன்ல போடுறேன். இன்றைக்கு நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணி தான் மில்க் டஃபி செய்ய போறேன். அப்பதான் அது ஈஸியா கிண்டக்கூடியதா இருக்கும். அதோட அடியில ஒட்டி பிடிக்காமலும் இருக்கும். இப்போ அந்த டின்னுக்குள்ளேயே அரைவாசிக்கு தண்ணியை ஊற்றி மிச்சம் இருக்கிற கண்டென்ஸ் மில்க் எல்லாம் தண்ணியில் கரையிற மாதிரி கரைச்சிட்டு இப்போ அந்த தண்ணியையும் இதில் சேர்க்குறேன். தண்ணி நிறைய விட்டோம்னு சொன்னால் கண்டென்ஸ் மில்க் திக்காகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதோட நாங்கள் நிறைய நேரம் நின்று கிண்டி கொண்டு இருக்கணும். அதால தான் நான் அந்த டின்னிட அளவுக்கு அரைவாசி தண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததான் நான் எடுத்து வச்சிருக்கிற 300 கிராம் சீனியை இதோட சேர்க்கிறேன். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்ட தொடங்குவோம். மில்க் டஃபி செய்யும் போது அடுப்பை நாங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு தான் கிண்டணும். அதோட கை விடாமலும் கிண்டி கொண்டு இருக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு கை விடாமல் சரியான பதம் வரைக்கும் நாங்கள் கிண்டி கொண்டு இருக்கணும். இந்த டைமில் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸாக கிண்டி கொண்டு இருக்கிறேன். இப்போ தான் இது கொதிக்க தொடங்கி இருக்கு. ஏன்னா இது குயிக்காக திக்காக தொடங்கும். நீங்கள் கை விடாமல் கிண்டி கொண்டிருங்க, இல்லாட்டி அடியில் அடி பிடிச்சிடும். இது நல்ல திக்காகி சட்டியில் ஒட்டாத பதம் வரைக்கும் நாங்கள் கிண்ட வேணும். கலரும் நல்ல ப்ரௌன் கலருக்கு மாறி வரும். அதுதான் சரியான பதமாக இருக்கும். இப்படி சைடெல்லாம் அடிக்கடி நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு வலிச்சு விடுங்க. இப்போ நீங்கள் அடுப்பை லோக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சுக்கிண்டுங்க, இல்லாட்டி அதை அடி பிடிச்சிடும். இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸாக கிண்டி கொண்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் ஒரு லைட் ப்ரௌனுக்கு மாறிக்கொண்டிருக்கு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சிருக்கிற 15 கிராம் பட்டரை இதில் சேர்க்குறேன். பட்டர் சேர்க்கறதால மில்க் டஃபி நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் ஒரு 10 கிராம் பட்டரை கூட சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் திக்காகி கொண்டு இருக்கு. இப்போ நான் ஒரு 25 மினிட்ஸாக கிண்டி கொண்டு இருக்கிறேன். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ப்ரௌன் கலருக்கு மாறி வரும் வரைக்கும் நாங்கள் கிண்ட வேணும். அப்படி வரும் வரைக்கும் நாங்கள் கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். நீங்கள் வேணுமென்று சொன்னால் வெனிலா எசன்ஸ் அல்லது ஏலக்காய் பவுடர் இதோட சேர்க்கலாம். ஆனால் எனக்கு கண்டென்ஸ் மில்க் இந்த சீனியோட காய்ச்சி வர்ற வாசனை தான் பிடிக்கும். அதால் நான் இன்றைக்கு ஒரு எசன்ஸும் பாவிக்கல. இப்போ கிண்ட தொடங்கி 30 மினிட்ஸ் ஆகிட்டு இந்த டைமில் நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிற கஜுவை இதோட சேர்க்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்ல ப்ரௌன் கலருக்கு மாதிரி சட்டியில் ஒட்டாத பதத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே பட்டரால் க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற கிளாஸ் ட்ரேயில் இதை ஊற்ற போகிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய ட்ரேயாக எடுத்துட்டேன். உங்களுக்கு திக்கான பீஸாக வேணுமெண்டா நீங்கள் இதை விட சின்னனான ட்ரே யூஸ் பண்ணுங்க. ட்ரேயில் போட்ட உடனே நாங்கள் இதை லெவல் பண்ணணும். சூட்டோட லெவல் பண்ணினா தான் லெவல் பண்ணலாம். ஆறிட்டுன்னு சொன்னால் மில்க் டஃபி ஹார்ட் ஆகிடும். அப்படியான லெவல் பண்ணங்களால் இயலாது. நான் இன்றைக்கி ஸ்பெச்சுலா யூஸ் பண்ணி தான் லெவல் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் ஸ்பெச்சுலாக்கு பட்டர் பூசிக்கொள்ளுங்க. அப்போ தான் லெவல் பண்ணும்போது அது ஒட்டாமல் ஈஸியாக லெவல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மில்க் டஃபி சூடாக இருக்கும் போதே நாங்கள் கட் பண்ணணும். ஆறிட்டுன்னு சொன்னால் மில்க் டஃபி ஹார்ட் ஆகி எங்களால் கட் பண்ண முடியாமல் போயிடும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கத்தியையும் பட்டரால் க்ரீஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் அது ஈஸியாக ஒட்டாமல் கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி கொள்ளுங்க. இப்படி கட் பண்ணின பீஸுகளை ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான மில்க் டஃபி ரெடி ஆகிட்டு. இந்த மில்க் டஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மில்க் டஃபியை வீட்டில் செய்து பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இப்படியான தமிழ் ரெசிபிஸ் பார்க்கணுமென்று சொன்னால் மறக்காம நிறுவன் ப்ரெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.